ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் எக் கஃபே என்னென்று செய்கிறதுன்றதை பற்றி காட்ட போகிறேன். ஒரு கப்பில் தனி மஞ்சள் கரு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா இப்போ பீட் பண்ணுறேன். எந்த இடத்துக்கு நாங்கள் பீட் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு இது நல்லாக பீட் பண்ண வேண்டும். இது ஒரு வியட்நாமியன் கஃபே. நான் நன்றாக இப்போ பீட் பண்ணிட்டேன். பாருங்க, அந்த மஞ்சள் கரு டார்க் மஞ்சளா இருந்தது, இப்ப லைட் மஞ்சள் கலருக்கு ஒரு பளபளப்பான தன்மைக்கு வந்திருக்குது. நான் இப்ப கரண்டியால் எடுத்து காட்டுறேன். பாத்தீங்களா? இந்த அளவுக்கு நாங்க அடிச்சு இருக்க வேண்டும். இப்ப டீ குடிக்கிற ஒரு கோப்பையில நான் 1 டீஸ்பூன் கஃபே எடுத்து போடுறேன். இது நெஸ் கஃபே. என்ன கஃபே என்றாலும் நீங்க ஜூஸ் பண்ணி கொள்ளலாம். 1.5 டீஸ்பூன் சீனி எடுத்திருக்கிறேன். கருப்பு சீனியண்டா நல்லது. என்னட்ட கருப்பு சீனி இல்லை, அதனால வெள்ளை சீனியை ஜூஸ் பண்ணுறேன். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியையும் அதனுள் ஊற்றி இந்த சீனியும் கெஃபேயும் நன்றாக கலக்கும் வண்ணம் நன்றாக அடிக்க வேண்டும். இந்த கெஃபேல ஒரு பிரச்சனை என்னண்டா, மஞ்சள் கரு நாங்க கூட போட்டோம்டா அது ஒரு மீனிஞ்ச மனம் அடிக்கும். அதுக்காண்டு தான் ஒரே ஒரு மஞ்சள் கரு போடுறேன். ஆனா வியட்நாம் மக்கள் கூட போடுவின. ஆனா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப பாருங்க, நான் நன்றாக அடிச்சிட்டேன். அந்த அடிச்ச மஞ்சள் கருவை இப்ப நான் மேலால ஊற்றுறேன். ஆனா இது நல்ல சுடுதண்ணியில இருக்கிறபடியா அது அவியக்க அந்த மீனிட மனம் இருக்காது. இதற்கு மேல நான் கொஞ்ச கெஃபே தூளும் மேலால நான் தூவ போறேன். இப்ப அதுகளை நன்றாக கலந்து விட வேண்டும். இப்படி அடிக்கைக்கு அது அவியும், அதனால அந்த மனம் இருக்காது. ஆனா நிறைய மஞ்சள் கருவை போட்டீங்கன்னா மணக்கும். அதுதான் நான் கொஞ்சமா போட்டேன். இப்ப பாருங்க, நல்லா அடிச்சிட்டேன். இத காலையில குடிக்கிறது நல்லது. இந்த கஃபே உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை தெரிவிங்க. நீங்களும் செய்து பாருங்க. நன்றி.